இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎம் கோதைநாயகி அம்மாள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி கோதைநாயகி அம்மாள் அந்த காலத்தில் வந்து 5 வயசுலேருந்து 15 வயசுக்கு உட்பட்ட பெண்களை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுல அது ஒரு வழக்கமாகவே இருந்தது, ஒரு கேஷுவலாக. இப்போ வந்து எப்படி ஒரு 20 வயசு 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து சிறு வயதிலே வந்து குழந்தை திருமணம் அங்கே நிறையவே இருந்தது. இது அந்த விதத்தில் தான் இந்த திருமணம். நம்மளோட கோதைநாயகி அம்மாள் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்க ட்ரிபிள் கேனில், அதாவது திருவல்லிக்கேணியில் 1901 டிசம்பர் 1 பிறக்கிறாங்க. பிறப்பு டிசம்பர் 1, 1901. தந்தை பெற்றோர் வந்து வெங்கடாச்சாரியா பட்டம்மாள். ஜஸ்ட் நான் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து பெருசாக வேறு எதுவும் அங்கே வரப்போகிறது கிடையாது. ஸோ இங்கே கண்டென்ட் எலாபரேட்டாக இருந்தாலுமே ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸில் நோட்ஸ் எடுத்து பழகிக்குவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 வயசில் திருமணம் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுது. ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க நம்மளோட எடிசன் இருக்கார் இல்லையா, ஸோ எடிசனுக்கு எல்லா லெசனுமே வந்து ஸ்கூலுக்கு அவருக்கு அங்கே போக முடியாத சூழ்நிலை, அவரோட அம்மா வந்து எப்படி அவருக்கு டீச் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்களை சுற்றி இருக்க மக்களும் சுற்றி இருக்க பெரியவர்களும் வந்து கற்றுக் கொடுக்குறது, அவரோட ஸ்கூலுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸை கற்றுக் கொடுக்குற விஷயங்களை கதை சொல்லி கேட்டு அதன் மூலயமா இவங்க வந்து அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஸோ இதில் 20 வயசு வரைக்குமே அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து 5 வயசு முடிஞ்ச உடனே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தென் அடுத்து 15 வருஷமா எழுத படிக்க தெரியாம தான் இருக்காங்க. ஸோ தென் இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து கதை சொல்லி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இது மூலயமா அவங்களோட நண்பர்களோட ஹெல்ப் மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திரா மோகனா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வெளியிடுறாங்க. விஎம் கோதைநாயகி அந்த ஒரு நாடகத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நாடகத்தின் பெயர் இந்திரா மோகனா. தென் இதுக்கப்புறம் தான் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தமிழை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க என்ன பண்றாங்கன்னா அடுத்து அவங்களா ஓனா வந்து ஸ்டோரியும் நாடகங்களும் எழுத பழகுறாங்க. தென் அடுத்ததா 1925 1925 ஜெகன்மோகினி அப்படிங்கிற பத்திரிகையை வந்து சொந்தமா வாங்குறாங்க. ஜெகன்மோகினி அப்படிங்கிற பத்திரிகையை சொந்தமா வாங்குறாங்க. எதுக்காக அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1925 அவங்களோட கதைகள் அவங்க தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ எழுத படிக்க தெரிஞ்ச உடனே அவங்களோட கதைகளை வந்து வெளியிடுறதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இவங்களை நிராகரிச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு உத்வேகத்திலேயே வந்து ஜெகன்மோகினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து வாங்குறாங்க. ஸோ இதுல அவங்களோட சொந்த எழுத்துக்கள் மூலயமா அந்த அச்சுல முதலா எழுதி வெளியிடுறாங்க. ஸோ இந்த அச்சுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பெண்மணிகள், அவங்க குடும்ப ஸ்திரீகள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே இவங்களோட இதழ்களை வந்து ரொம்பவே விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இதை என்ன பண்ணுது, கண்டினியூஸா ஒரு நாளைக்கு வந்து 10,000க்கு மேற்பட்ட அச்சிதழ்கள் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு பத்திரிகை வந்து புகழ்பெற்றதா மாறுறதுக்கு இவ்வளோ இவங்களோட எஃபர்ட்டும் இவங்களோட இதழ்களில் வந்த கதைகளும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் மிகுந்ததா இருந்திருக்கு. ஸோ இந்த இதழ் வந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 1959 அக்டோபர் 5 வரைக்கும் இந்த இதழை வந்து வெளியிடுறாங்க. தென் அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இதழில் வந்து அவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள், அதே போல அவங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லாததால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல இந்த இதழை. ஸோ 1959 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 1925 ஸ்டார்ட் பண்ணி 1959 இந்த இதழை வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இந்த பத்திரிகை மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட விஷயங்களை பத்தியும் ஸோ அதோட செய்திகள் எல்லாமே வீட்டில் இருக்க பெண்மணிகள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதுல அவங்க கதைகள் மூலமா குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா வந்து செய்திகள் மாதிரி அவங்க கொடுக்கல, ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த பத்திரிகையில அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட பத்திரிகையில 150க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை உருவாக்குறாங்க. அதே போல காந்தியடிகளோட கொள்கையை தான் இவங்களுமே பின்பற்றாங்க. ஸோ அவரோட கொள்கைகளை ஈர்க்கப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட காந்திய கொள்கைகள், அதாவது காந்தியோட கொள்கைனா என்ன, அகிம்சை கொள்கைகளை இவங்களோட பத்திரிகை மூலமா அதிகமா வெளியிடுறாங்க. அதே போல காந்தி மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமா கதர் உடைகளை மட்டும்தான் அவங்க அணிய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. She was born in second daughter of வெங்கடாச்சாரியா பட்டம்மாள், born December 1, 1901 in Triple Cane, திருவல்லிக்கேணி. Married at age of 5 up to age of 20. Read and write அவங்களுக்கு தெரியாது. தென் 1925 ஒரு பத்திரிகையை ஓனா பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த இதழோட பேர், மேகசினோட நேம் ஜெகன்மோகினி. அதை எது வரைக்கும் கண்டினியூ பண்றாங்க, அக்டோபர் 5, 1959 வரைக்கும் அந்த இதழ மேகசினை கண்டினியூ பண்றாங்க. ஓகே, ஸோ அதே போல காந்திஜியோட பிரின்சிபலை இந்த பத்திரிகை மூலயமா சுதந்திர கருத்துக்களையும் இந்த காந்திஜியோட கொள்கைகளையும் இதுல வெளியிடுறாங்க. ஸோ இவங்க கதர் ஆடைகளை தான் காந்திஜி இதுல பற்றின் காரணமா அணியிறாங்க. இதுதான் இதுல உள்ள கீ பாயிண்ட். தென் அடுத்ததா அவங்களுக்கு வரும்போது இவங்களோட வைதேகி அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த எதுவும் இடையில பேச ட்ரை பண்ணீங்களா? ஓகே,
ஸோ இதுல அவங்களோட முக்கியமான நாவலான இந்த வைதேகி நூல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து விபச்சாரிகளோட வாழ்க்கையை பற்றியது. அதாவது இதுல வந்து டைரக்டா குறிப்பிட்டிருக்கு, அதாவது தேவதாசிகளை பற்றின வாழ்க்கை வரலாறு குறிக்கிறது தான் இந்த வைதேகி அப்படிங்கிற நூல். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த தேவதாசி முறைக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சிருப்பாங்க, அதுக்கான போராட்டங்களுமே நிறைய பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு ஆள் தான் இந்த கோதை நாயகி அம்மாள். ஸோ வைதேகி நூலோட வைதேகி நாவல் இதுல வந்து முக்கியமா நீங்க ஒரு சிலதை நோட் பண்ண வேண்டியது, இது வந்து நூலா, நாவலா, சிறுகதையா, இல்ல வந்து செய்திகள்ல வெளியே வந்து குறிப்பா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து இது இது நூலா இல்ல நாவலாங்கிறது தெரியாம ஆட் ஒன் அவுட்ல சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டிக்காக ஜஸ்ட் வைதேகி நூலோட ஆசிரியர் இதுல ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே இது நாவல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுமே ஃபாரின்ல இருந்து வர ஆடைகளுக்கும் மதுபானங்களுக்கும் இங்க வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டா இவங்க நிறைய போராடுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தின் காரணமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கைது பண்ணி வேலூர் சிறையில அடைக்கிறாங்க. தென் இந்த சிறையில இருக்கும்போது இவங்க ஒரு நூல் எழுதுறாங்க, சோதனையின் கொடுமை. ஸோ அங்க இருக்க பெண் கைதிகளோட வாழ்க்கை வரலாறு சோதனையின் கொடுமை அப்படிங்கிற நாவல் எழுதுறாங்க. அடுத்ததா இவங்க தியாக கோடி, நளின சேகரன் இந்த மாதிரி நூல்களை வந்து வெளியிடுறதுக்காக அரசாங்கம் வந்து எதிர்த்தது. ஏன் வந்து இந்த நூல்களை வந்து அரசாங்கம் எதிர்த்தது அப்படின்னா, அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்து கிளர்ச்சிகளை உண்டாக்குறதாகவும் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாகவும் கருத்துக்கள் நிறையவே இருந்ததால, பெண்களுக்கு சாதகமாகவும் அவங்களோட கருத்துக்களை முன்னேற்றம் இருந்ததால இந்த நூல்களை வந்து வெளியிடுறதுக்கு, நாவல்களை வெளியிடுறதுக்கு அரசாங்கம் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே மீறி அந்த நாவல்களை வெளியிடுறாங்க. தென் 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு காந்திஜியோட பேர்ல ஒரு சேவை சங்கத்தை வந்து ஓபன் பண்றாங்க. சோ அந்த சேவா சங்கத்துக்கு நேம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி சேவா சங்கம். மகாத்மா காந்தி சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 15-20 வருஷமா அவங்க படிக்காம இருந்தாங்க இல்லையா, தென் அதுக்கு அடுத்து தானே அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து 35 ஆண்டுகளா இலக்கியத்துறையில இருக்காங்க. தென் இந்த இலக்கியத்துறையில இருக்கும்போது 35 ஆண்டுகளா இவங்க இலக்கியத்துறையில் ஆற்றிய பணிக்காக இவங்களை நாவல் ராணி அப்படின்னும் கதா மோகினி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அவங்களோட நிக்நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, நாவல் ராணி தென் கதா மோகினி. கடைசியா பிப்ரவரி 20, 1960 இறந்துடுறாங்க. ஸோ இதுல இவங்களோட பங்களிப்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்களுமே வந்து அந்த தேவதாசி ஒழிப்புக்காக ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, வெளிநாடுகளோட பொருட்களை எதிர்த்து போராடி இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ஜெயில பெண்களோட வாழ்க்கையை அவங்களோட நிலைமையை கண்டு ஒரு நூல் எழுதுறாங்க, சோதனையின் கொடுமை அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாங்க. தென் அதே போல இவங்க வந்து மற்ற நூல்களுமே எழுதி இதுல பெண்களோட நிலையாமை, அதே போல சுதந்திரத்திற்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், காந்தியடிகளோட அறநெறிகள், இது எல்லாத்தையுமே ஒரு நாவலா வெளியிட்டு சுதந்திரத்துக்கு ஒரு முன்னோட்டமா இவங்களோட கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஸோ இதனால தான் இவங்களை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல படிக்கிறோம். ஓகே, தென் அவங்களோட நிக்நேம் நாவல் ராணி தென் கதா மோகினி. பிப்ரவரி 20, 1960 இறந்துடுறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. சோதனையின் கொடுமை, தியாக கோடி, நளின சேகரன், தென் மகாத்மா காந்தியோட பேர்ல ஒரு மகாத்மா காந்தி சேவா சங்கம், 35 இயர்ஸ் லிட்ரரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு நாவல் ராணி அண்ட் கதா மோகினி அப்படிங்கிற பட்டம் வாங்குறாங்க. இது பட்டம் கிடையாது, அவங்களோட நிக்நேமு. பிப்ரவரி 20, 1960 இறந்து போகிறாங்க. ஓகே, தென் அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது கேபி சுந்தராம்பாள். ஸோ இந்த கேபி சுந்தராம்பாள் பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த கேபி சுந்தராம்பாள் அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அவையார் இவங்க மட்டும்தான். எந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே எல்லா ஓல்டஸ்ட் மூவிலுமே இவங்களை என்ன கேரக்டர் காட்டியிருப்பாங்க, ஒரு பக்திமானதாக காட்டியிருப்பாங்க. ஒரு கடவுள் பாடல்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவையார் சார்ந்த படங்கள், இது எல்லாத்துலையுமே வந்து இவங்கள இந்த ஒரு இதில் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ஒரு சினிமா ஆக்டர் மட்டும்தான். ஆனால் இந்த சினிமா மூலியமாகவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய சுதந்திர போராட்டங்களுக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். தென் கேபி சுந்தராம்பாள் 1908 அக்டோபர் 11 கரூரில் இருக்க கொடுமுடி கிராமத்தில் பிறக்கிறாங்க. ஸோ இந்த கொடுமுடி இருக்கு இல்லையா, இந்த கொடுமுடியுமே ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. கரூர் பகுதி முழுமையுமே வந்து இந்த சேர மன்னர்களால் ஆட்சி புரிந்ததால அவங்களோட எச்சங்கள் எல்லாமே அந்த பகுதிகளில் அங்கங்கே கிடைச்சிருக்கும். ஸோ அதில் இந்த கொடுமுடியும் ஒரு பகுதி. இதில் வரும்போது இந்த கொடுமுடியில தான், கொடுமுடி கரூரில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. 1908 அக்டோபர் 11 பிறப்பு. தென் சின்ன வயசுல இருந்து நாடகத்தின் மீதுக்குள்ள பற்றின் காரணமாக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அடுத்ததா வேலு நாயக்கரோட நாடக குழுவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தப்படுறாங்க.
அதே போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அறிமுகப்படுத்தின நாடக குழுவுல இவங்களே வந்து சொந்தமா அவங்களோட ஓன் வாய்ஸ்ல பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பாடல்கள் எல்லாருமே கேட்கிறவங்கள மெய்மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களோட குரல் இருந்ததா சொல்லப்படுது. 1917 இலங்கையிலுமே போயிட்டு ஒரு நாடக குழுவுல பங்கேற்கிறாங்க. ஸோ அந்த நாடக குழுவுல போறதுக்கு அவங்களுக்கு சம்பளமா எத்தனை ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 40 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் 40 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். இப்போ அந்த 40 ரூபா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ்ல 4 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவல் வச்சுக்கலாம். அந்த டைம்ல 40 ரூபா அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய அமௌண்ட். தென் அடுத்ததா இவங்க வந்து ஔவையார் வேடத்துல நடிக்கிறதால அவங்க ரொம்ப பிரபலமா மாறுறாங்க. தென் அடுத்ததா நந்தனார் படத்துல கதாநாயகனா நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசா தேவை கிடையாது. ஸோ தென் அடுத்தது இவங்க வந்து இந்தியாவிலேயே ஒரு படத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கின முதல் பெண் நடிகை இவங்க தான். ஓகேவா? ஸோ இதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அவங்களோட முக்கியமான பாயிண்ட் இங்கே தான் வருது. காந்திஜி வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் இல்லையா? அந்த உப்பு சத்தியாகிரகத்தோட தாக்கம் வந்து எல்லா இடங்களையும் நடந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலுமே யார் பண்ணாரு? நம்மளோட ராஜாஜி தலைமையில நடந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான போராட்டங்கள்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாடல்கள் நிறைய பாடி சுதந்திர தாக்கத்தை மக்களிடையே ஊக்குவிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. ஸோ இதுல 1958 நம்மளோட ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, காமராஜர் ஐயா அவர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தப்ப ராஜ்யசபையில ஒரு உறுப்பினராக இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினரான முதல் திரை நட்சத்திரம் இவங்க தான். ஒரு சினிமா துறையிலிருந்து திரைத்துறையிலிருந்து ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினரான முதல் திரை நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள், தென் ஆல்ரெடி நம்மளோட ஜே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் திரைத்துறையிலிருந்து இந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட மறைந்த முன்னாள் தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே படிப்படியா இப்படிதான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வரிசையில முதல்ல தமிழகத்திலிருந்து மாநில சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக மாறின முதல் திரை நட்சத்திரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கே.வி. சுந்தராம்பாள். ஸோ இவங்களோட இந்த சுதந்திர தியாகத்துக்காக பாடுபட்ட இவங்களோட பாடல்களை பற்றின கருத்துக்களுக்காகவே இவங்க மத்திய அரசு கிட்ட இருந்து பத்ம பூஷன் விருது பெறுறாங்க. அவார்டை நோட் பண்ணிக்கோங்க, பத்ம பூஷன். தர்மபுரம் மறை மாவட்டத்துல யாழிசை வல்லபி விருது. அதே போல தமிழ் இசை சங்கத்துல இசை பேரறிஞர் விருது. 3 அவார்டு வாங்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பத்மபூஷன் விருது, தர்மபுரம் மறை மாவட்டத்தில இருந்து யாழிசை வல்லபி விருது, தென் தமிழ் இசை சங்கத்தில இருந்து இசை பேரறிஞர் விருது. தென் ஃபைனலா செப்டம்பர் 19, 1980 இவங்க இறந்து போறாங்க. ஸோ அந்த டைம்ல 1980 காலகட்டங்களில் நம்மளோட தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்த நம்மளோட முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட உடலை அரசு மரியாதையோட அடக்கம் செய்ய உத்தரவிடுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். அதே போல இவங்களோட கருத்துக்கள் மூலமா, இவங்களோட பாடல்கள் மூலமா சுதந்திர கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல முதல் சட்டமன்ற உறுப்பினராகவும் திரைத்துறையிலிருந்து போயிருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி பல்வேறு பொறுப்புகளை வந்து வகிச்சிருக்காங்க. அதே போல ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்களோட பங்களிப்பு வந்து பெரிய விதத்துல இருந்ததால அவருக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தணுங்கிற கான்செப்ட்ல தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் அரசு மரியாதையோட அவங்களோட உடலை அடக்கம் பண்ணியிருப்பார். 1958 member of Rajya Sabha. Then she got Padma Bhushan Award, யாழிசை வல்லபி அவார்ட், தென் இசை பேரறிஞர் அவார்ட். இது எது எங்கெங்க இருந்து நோட் பண்ணிக்கோங்க. பத்மபூஷன் அவார்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், யாழிசை வல்லபி அவார்ட் தர்மபுரம் டயோசிஸ், இசை பேரறிஞர் அவார்ட் தமிழ் இசை சங்கம். ஸோ இவங்களோட டெத் எப்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க, 1980 செப்டம்பர் 19. ஓகே, நோட் பண்ணியாச்சா? தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிபி ராஜலட்சுமி. ஸோ இவங்களோட பிறந்த வருடம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1911. 1911 தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறக்கிறாங்க. ஸோ இவங்களோட பெற்றோர் பஞ்சாபகேச ஐயர், மீனாட்சி அம்மையார். ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துட்டு வர எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் டிபி ராஜலட்சுமி 11 வயசுலேயே திருமணம் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ணுங்க, இவங்க கல்யாணம் பண்ண 11 வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து வரதட்சணை கொடுமையால என்ன பண்றாங்க அப்படின்னா கணவரோட வாழ முடியாம அங்கிருந்து கணவர் வீட்டில இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க மறுபடியும் இங்க.
ஸோ இந்த துக்கம் தாளாம என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட தந்தையான பஞ்சாப கேஸ் ஐயர் என்ன பண்றாருன்னா தூக்கு மாட்டிக்கிறாரு. ஸோ தூக்கு போட்டு இறந்துறதால தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ செல்ஃப் சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடங்களில் வந்து அவங்களால வாழ முடியாததால ஸோ அவரோட தந்தையோட நினைவுகள் அங்கேயே அவங்களை சுற்றி வரதால என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து வெளியேறி வேறொரு இடத்துக்கு குடிபெயர்றாங்க. தென் அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், அம்மாவும் இவங்களும் மட்டும்தான். ஸோ இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு டிராமா குழுவில் போயிட்டு ஒரு நாடக குழுவில் நாடகங்களை சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே. ஸோ இவங்க நாடகத்தையும் இசையும் எங்கேருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்காரு நாடக கலைஞர். ஸோ இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்ட இருந்து தான் இவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்கிறாங்க. ஸோ இதுல இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. தமிழின் முதல் பேசுபடம் காளிதாஸ் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1931. இந்த படத்தோட கதாநாயகி யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிபி ராஜலட்சுமி. முதல் தமிழ் பேசும் படம் காளிதாஸ், இயர் 1931. ஸோ இந்த படத்து மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேரும் புகழும் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால இவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா ராணி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரை குறிப்பிடுறாங்க. ஸோ இவங்களோட நடிப்பு மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட பண வரவு வந்து சேர்ந்துகிட்டே போகுது. அப்ப அந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திரைப்பட நிறுவனத்தையே வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த திரைப்பட நிறுவனத்தோட நேம் ராஜம் தியேட்டர்ஸ். இது ராஜம் இல்ல, ராஜம் தியேட்டர்ஸ். ஓகே. அவங்களோட சொந்த நிறுவனமான ராஜம் தியேட்டர்ஸ் மூலமா அவங்களே வந்து ஒரு சில கதைகளை எழுதி அவங்களே இயக்கி அவங்களே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படம் அதில் வந்து முதல்ல அவங்க தயாரிக்கிறது மிஸ் கமலா அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தின் மூலயமா தென்னிந்தியாவோட முதல் பெண் இயக்குனராக யார் மாறுறாங்க? டிபி ராஜலட்சுமி மாறுறாங்க. ஸோ இவங்க என்னதான் திரைப்படத்துறையில இருந்தாலுமே காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இதுல இந்தியா முழுக்கவே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியோட கொள்கைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே அகிம்சை வழியில தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காந்தியடிகள் தான் அந்த காங்கிரஸ் கட்சியில அந்த டைம்ல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. ஸோ அதனால இந்த காங்கிரஸ் கட்சிகள் எல்லாமே இந்த அகிம்சை வழியை கொண்டு வரதால இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜலட்சுமி காந்தியோட அகிம்சை கொள்கைகள்ல மிகவும் ஆர்வம் கொண்டவராக காணப்படுறாரு. ஸோ இந்த சுதந்திர தாக்கத்தை பத்தி மக்களிடையே ஏற்படுறதுக்காக இவங்க ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தோட பேர் தான் இந்திய தாய். ஸோ இந்த படத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய வந்து இந்தியாவோட மறுபக்கத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால சென்சார் போர்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வெளியே விட்டா மிகப்பெரிய கிளர்ச்சிகள் கலவரங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதால அந்த படத்தை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க இதுக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து முதல் தமிழ் பேசும் படமான காளிதாஸ்ல கதாநாயகியா நடிச்சது இவங்க தான். 1931 வெளியில வந்தது. தென் அடுத்ததா இவங்க காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகள் காந்தியடிகளோட கொள்கைகளை பேஸ் பண்ணி சுதந்திரத்திற்காக ஒரு இந்திய தாய் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க. பட் அது சென்சார் போர்டு காரணமா தோல்வி அடைஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட சமூக வளர்ச்சிக்காக சிறு குறும்படங்கள் எடுத்து வெளியிட்டிருப்பாங்க இடையில. ஸோ அந்த படங்களுமே வந்து நாட்டு மக்களிடையே இந்த ஒரு சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஸோ இப்படி இவங்களோட அர்ப்பணிப்பு கடைசியா 1950 முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் தமிழ் டாக்கி மூவி காளிதாஸ், இயர் 1931. இதோட கதாநாயகி டிபி ராஜலட்சுமி. தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேப்டன் லட்சுமி சேகர். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஒரு ராணுவ படையை வந்து ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்து உருவாக்கி இருப்பாரு. ஸோ நம்மளோட இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி. ஸோ இவர் எப்படி இருக்குன்னா இவரோட நேதாஜியோட கொள்கைகள் எல்லாமே காந்தியோட அகிம்சை வழிக்கு அகைன்ஸ்டா இருக்கும். ஏன் அகைன்ஸ்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு கத்தி எடுத்து சண்டை போட்டா மட்டும் தான் அவன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதா நம்மளோட நேதாஜி அவர்களோட கருத்து. ஸோ அதன்படிதான் அவர் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல அங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து எதுக்காக அவர் அப்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நேதாஜியோட வழியில நிறைய வந்து உயிரிழப்புகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த உயிரிழப்புகள் வேண்டாம் அப்படிங்கிறதால காந்தியடிகள் இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இவரோட வழிக்கு பெருசா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அந்தஸ்து இங்க அவருக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வழியில என்னைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். ஆனா எண்ணற்ற உயிர்கள் வந்து அதுக்கு பலியா கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸோ இந்த ராணுவ படையில பெண் ராணுவ படைக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் சுப்புலட்சுமி. ஸோ இவங்க எங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில அக்டோபர் 24, 1914 பிறக்கிறாங்க. முதல் உலக போர் நடக்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல தான் பிறந்திருக்காங்க. அக்டோபர் 24, 1914 சென்னையில பிறக்கிறாங்க. அவரோட பெற்றோர் சுவாமிநாதன், அம்மு. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து டாக்டர் ஆகுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும்.
ஸோ அதே போல அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு பிரிவு இருக்கு இல்லையா. ஸோ என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு இல்லையா. ஸோ அதே போல காலேஜஸ்லையுமே வந்து சில கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு பார்ட்டிகளோட ஒரு டீம் இருக்கும். ஸோ அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லையுமே வந்து சில அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயுமே ஒரு பார்ட்டியை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ராணிமேரி கல்லூரியில் படிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க படிக்கும்போது அந்த கல்லூரியிலேயே வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட இளைஞர் பிரிவில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லட்சுமி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நகைகளையும் சேகரிக்கப்பட்ட நகைகளையும் என்ன பண்றாங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட படைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா அர்ப்பணிப்பா கொடுக்குறாங்க, நன்கொடையா கொடுத்து ஒரு பங்களிப்பை இவங்க சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. தென் அடுத்தது இவங்களோட ஆசைப்படி வந்து மருத்துவத்தை படிச்சு 1938 சென்னை மருத்துவக் கல்லூரியில டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. ஸோ இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகப்பேறு மருத்துவரா பணிபுரியுறாங்க. ஸோ அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க சிங்கப்பூருக்கு கிளம்பி போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிங்கப்பூர்ல வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அதே போல அங்க வந்து பெண் மருத்துவர்கள் இல்லாதால இவங்க பண்றது வந்து மகப்பேறு மருத்துவம் தானே. ஸோ அதனால பிரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு அங்க லேடிஸ் டாக்டர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறதால இங்கிருந்து அவங்க வந்து அழைக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1938 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் இங்க ஒர்க் பண்றாங்க. தென் 1940 சிங்கப்பூருக்கு போறாங்க. அங்க போயிட்டும் அவங்களோட மருத்துவ சேவையை வந்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீயாவே அங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல சிங்கப்பூர்ல ஒரு மருத்துவமனையை வந்து தொடங்குறாங்க. ஸோ அந்த மருத்துவமனை வந்து இந்தியாவிலிருந்து வர புலம்பெயர் தொழிலாளர்களுக்காகவே ஒரு தனி மருத்துவமனையா அங்க மிகப்பெரிய சிறப்பு பெற்றதா மாறுது. அதே போல இவங்களோட அர்ப்பணிப்புகள், இவங்களோட பணிகள் காரணமா சிங்கப்பூர்ல ஒரு பிரபலமான ஒரு மகளிர் மருத்துவ நிபுணர்கள்ல இவங்களும் ஒரு ஆளா மாறுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட மருத்துவ பணி அடுத்ததா ராணுவத்துக்கு மாறுது. ஸோ அது எங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல நம்மளோட ஜெனரல் மோகன் சிங் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய ராணுவத்தை திரட்டுறாங்க. எதுக்காக திரட்டுறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல தான் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து ஜப்பான், மலேயா இப்படி பல பகுதிகளில் நம்மளோட அரசியல் தலைவர்கள் அங்கங்க இருந்து ராணுவ படைகளை இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு படையை உருவாக்குறாங்க. அப்படி இந்த இந்திய தேசிய ராணுவத்தை சிங்கப்பூர்ல உருவாக்குறவரோட பேர் தான் ஜெனரல் மோகன் சிங். ஓகே, ஸோ இதுல பெருசா பாயிண்ட் இல்ல, சரிங்களா. ஸோ அதே போல இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சிங்கப்பூர்ல ஓப்பன் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த சிங்கப்பூர் ஓப்பன் பண்ண இந்த ஆர்மியில இவங்களுமே போயிட்டு ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது இந்திய சுதந்திர லீக்ல ஜாயின் பண்ணி பெண்கள் பிரிவுல இவங்க பணியாற்ற தொடங்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல ராஜ் பிஹாரி போஸ் தான் அந்த இந்திய சுதந்திர லீகுக்கு தலைவராக இருக்காரு. ராஜ் பிஹாரி போஸ், லீடர் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் லீக். தென் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஆல்ரெடி நம்ம அந்த ராணுவ பிரிவில் இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த டைம்ல 1943 ஜூலை 2 சிங்கப்பூர்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு உரையை நடத்துறாரு. அந்த உரையில வந்து இவங்க லட்சுமி மேடம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதிகமான ஈர்ப்பு வச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மருத்துவ இதை வந்து மறந்துட்டு ராணுவத்துறைக்கே வந்து பெருசா இந்தியாவோட சுதந்திரத்திற்கு பங்காற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே அதிக அளவுல மாறுது. ஸோ அப்படி இருந்துமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ராணுவத்துல அடிக்கடி இருந்து இங்க உடல்நிலை சரியில்லாம போறது, அந்த அடிபடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வைத்தியமும் பார்க்குற ஒரு அடிஷனல் ஒர்க்குமே இவங்க அந்த இடத்துல நேதாஜிக்கு சப்போர்ட்டா பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே தான் இவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குது. 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திர போஸ் ஒரு உரையை தொடங்குறாரா. இந்த உரையில என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஜான்சி ராணி லட்சுமிபாயோட பேர்ல ஒரு ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்தோட பெண்கள் பிரிவை உருவாக்குறாரு. அதாவது இந்த ஆசாத் ஹிந்தோட என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராணுவ படை தான். இந்த ராணுவ படையில பெண்கள் பிரிவை உருவாக்குற திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இந்த அறிவிப்பு மூலயமா இந்த ஜான்சி ராணி ரெஜிமெண்டோட குழுவுக்கு கேப்டனா யாரை நியமிக்கிறாங்க, லட்சுமிபாயை நியமிக்கிறாங்க. இங்கதான் இவங்களோட திருப்புமுனை மருத்துவத்துறையிலிருந்து ராணுவத்துறைக்கு முழுதளவுல மாறுது. ஸோ இங்க இருந்து லட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 20 பெண்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே ராணுவ பயிற்சி தீவிரமா கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட பயிற்சிகள் மூலயமா இவங்க நடத்துற முறைகள் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அந்த பயிற்சிகளோட கூட்டம் வந்து சேர்ந்துக்கிட்டே போகுது. அதே போல அவங்களுக்கு பயிற்சிகளோட கூட்டமைப்பு அதிகமா போக 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 என்ன ஆகுது அப்படின்னா முகாம்கள் வந்து பெருசாயிட்டே போகுது. பக்கத்துல முகாம்கள் அமைச்சு இவங்க இந்த சிங்கப்பூர்லயுமே ஒரு மிகப்பெரிய ராணுவ படையை உருவாக்குறாங்க. ஓகே, தென் இந்த 1943 அப்புறம் என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டாவே வந்து ராணுவ பயிற்சியில காலையிலே மாலையில ஈவினிங்லும் எல்லா டைமுமே ஆர்மியிலேயே வந்து இவங்களோட காலத்தை வந்து கழிக்கிறாங்க. ஸோ இந்த
ஜான்சி பிரிவில் 75% கேடட்ல வந்து தமிழ் பெண்கள் தான். எதனால இந்த தமிழ் பெண்கள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இருந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இதை சேர்த்ததே நம்மளோட லட்சுமி மேடமோட ஒரு இதுக்கு ஆகச்சிறந்த பணியா கருதுறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1943 அக்டோபர் 27ல 1943 அக்டோபர் 27ல நம்மளோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் இந்தி அப்படிங்கிற அரசாங்கத்தை உருவாக்குறாரு. ராணுவ அரசாங்கத்தை இவரே வந்து நேதாஜி அவர்கள் உருவாக்குறாரு. ஆசாத் இந்தி October 27, 1943. Just note it down. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல எப்போ வந்து அந்த ஸ்பீச் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த டேட்டையும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. July 2, 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்பீச் இன் சிங்கப்பூர். ஓகே, தென் இந்த இவர் உருவாக்கின இந்த ஆசாத் இந்துக்கு நேதாஜி தான் தலைமை தாங்குறாரு. ஸோ இந்த பிரிவுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கேப்டன் லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மகளிர் நலத்துறை அமைச்சரா பதவி கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ராணுவ பிரிவுல ஒரு தளபதியா இருக்காங்க, ஒரு படைப்பிரிவோட. அதே போல இங்க ஒரு மகளிர் நலத்துறை அமைச்சரா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்ற இந்தியாவிலேயே முதல் பெண் இவங்க தான், கேப்டன் லட்சுமி. ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எங்கெங்க இருந்தெல்லாம் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா, இங்க ஜப்பான்ல இருந்து உருவாக்கியிருப்பாரு, சிங்கப்பூர், மலேயா, தென் அதுக்கப்புறம் ஜெர்மனி, இட்டாலி. ஸோ இப்படி பல பிரிவுகள்ல இருந்து படைகளை வந்து நம்மளோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கி ஆங்கிலேயருக்கு எதிராக அதை திருப்பி விட்டுருப்பாரு. இந்த படை 1944ல சிங்கப்பூர்ல இருந்து பர்மாவுக்கு செல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, பர்மாவில தான் அதிகப்படியான ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை அங்க காணப்பட்டது. ஸோ அதே போல இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல இவங்க போயிட்டு இருக்க டைம்ல வந்து பருவநிலை காரணமா அதிகமா ஒரு சூறாவளி காற்று, புயல் காற்று, அந்த மாதிரியான விஷயங்கள், மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி வந்து அவங்களை வந்து இயற்கை பேரிடர்கள் அவங்கள முன்னோக்கி போக முடியாம தடுக்குது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, காட்டுக்கு நடுவுல ஒரு கேம்ப் அமைக்கிறாங்க. ஸோ அந்த கேம்ப்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு மெடிக்கல் கேம்பை நம்மளோட லட்சுமி மேடம் அமைக்கிறாங்க. ஸோ இதுல இந்த சூறாவளி காட்டுல பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே அங்கிருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா ஸோ இதையுமே எதிர்ப்புமே தாண்டி இந்த இடத்துல கேம்ப் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு போயிட்டு, பிரிட்டிஷ் ராணுவ படை என்ன பண்ணுதுன்னா, அங்க வந்து கேம்பையுமே தகர்த்தெறிறாங்க. ஸோ அங்க இருந்த நோயாளிகள் எல்லாருமே நிறைய பேர் இறந்து போறாங்க. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல கேப்டன் லட்சுமியை வந்து அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி மார்ச் 4, 1944ல இந்தியாவுக்கு நாடு கடத்துறாங்க. இந்தியாவோட பெண்மணி சிங்கப்பூருக்கு போயிட்டு, தென் அங்கிருந்து பர்மாவுக்கு போயிட்டு, அங்கிருந்து என்ன பண்றாங்க, பர்மாவுக்கு போற வழியில பாதியில மறிச்சு அங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துறாங்க. இவங்க இங்க இருந்தா இன்னும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்தது 1971ல மார்க்சிஸ்ட் கட்சியில சேர்றாங்க. இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாயின் பண்ணி அவங்களோட பங்களிப்பை கண்டினியூ பண்றாங்க. ஓகே, இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1944ல சிங்கப்பூர்ல இருந்து பர்மாவை நோக்கி இவங்களோட அசம்பிளி வந்து மூவ் ஆகுது. ஸோ இன் பிட்வீன்ல ரெயினும் டியூ டு ஹெவி விண்ட் அண்ட் ரெயின் அவங்களால மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால மார்ச் 4, 1946ல அவங்கள என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு நாடு கடத்துறாங்க. 1971ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஜாயின் பண்றாங்க. ஜஸ்ட் இன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1944 சிங்கப்பூர் டு பர்மா, 1940 மார்ச் 4, 1946 exiled to India, 1971 joined கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே, தென் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து போர் மூடுது. அந்த இடத்துல எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து இந்தியாவில இருந்து தனியா பிரிச்சு கொடுக்க சொல்லி மிகப்பெரிய போர்கள் அந்த இடத்துல எல்லாமே நடக்குது. ஸோ அங்கிருந்து பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அங்கிருந்து இங்க இந்தியாவுக்குள்ள உள்ள அகதிகளா வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை ஏற்படுத்துறதுக்காக கல்கத்தாவிலே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டெம்பரரியா ஒரு மெடிக்கல் கேம்பை போடுறாங்க. ஸோ இவங்களோட இந்த மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்காக 1998ல அவங்களுக்கு பத்ம விபூஷன் பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். ஸோ இது வந்து ஒவ்வொரு பதவிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு, பட்டங்களுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் பத்ம விபூஷன் 1998ல. ஓகே, வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள். ஸோ இது வேற யாருக்கும் இந்த இஷ்யூ இருக்கா? நான் பேசுறது எதுவும் வாய்ஸ் கிளியரா இல்லையா? பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே, கிளியர்.
ஐ திங்க் உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இங்கே எனக்கு வைஃபை கனெக்ஷன் கிளியராக தான் இருக்கு, இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ 1998 பத்ம விபூஷன் அவார்டு கிடைக்குது. 2003 2003 என்னோட ஒரு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடுறாரு. ஸோ இவர் வந்து காங்கிரஸ் கட்சி மூலையை சார்பாக போட்டியிடும் போது இவங்களுக்கு அகைன்ஸ்டா கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நம்மளோட கேப்டன் லட்சுமியுமே இவங்களை எதிர்த்து போட்டியிடுறாங்க. ஆனா இந்த தேர்தலில் லட்சுமிபாய் வந்து தோல்வி அடைஞ்சிடறாங்க. இவங்களோட மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்திய ஒரு ராணுவத்துல லெப்டினன்ட் கர்னல் பதவியை அடைந்த உலகத்திலேயே முதல் பெண்மணி இவங்க தான். காலப்போக்கில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் உடல்நிலை குறைவால இறந்தும் போறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1998 she got பத்ம விபூஷன். 2003 டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு அகைன்ஸ்டா பிரசிடென்ட் போட்டியில எலெக்ஷன்ல நிற்பாங்க. Then she is the first woman of lieutenant colonel in army. ஸோ இதுதான் இவங்களை பற்றின சில முக்கியமான கீ பாயிண்ட். தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வர்ணத்தம்மாள். ஸோ இந்த ஸ்வர்ணத்தம்மாளை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அந்த மக்களுக்கான சமூக சுதந்திரத்துக்காகவும் மிகவும் போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் சக்தி தான் இந்த ஸ்வர்ணத்தம்மாள். இவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1916 மதுரையில் பிறக்கிறாங்க. born in மதுரை 1916. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்களோட சுதந்திரத்திற்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட சமூக சுதந்திரத்திற்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் போராடின ஒரு பெண்மணி. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து ஒரு இந்த கோவிலில் நுழையக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிற பழக்கம், கோவிலுக்கு வெளியிலே இருந்து வணங்கிட்டு அப்படியே போகிறது. ஸோ இந்த பழக்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இவங்க இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துறாங்க. ஸோ இதுல முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து முன்னிட்டு கையில எடுத்து யாரை நடத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தந்தை பெரியார். அதே போல இன்னொரு ஆள் பண்ணியிருப்பாங்க. அது யாருங்கிறத சொல்லுங்க தமிழ்நாட்டில். எனிவன்? ஓகே, அந்த இன்னொரு பர்சன் யாருங்கிறத நோட் பண்ணிட்டு கிளாஸ் குரூப்ல போடுங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பட்டியலின மக்கள் ஆலயத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறத எதிர்த்து ஆலய போராட்டத்தை நடத்துறாங்க. ஸோ இந்த போராட்டம் நெடுநாட்கள் நடைபெற்று கடைசியில் அந்த போராட்டத்திலையும் அவங்க வெற்றி பெறுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதுரை சுற்றி இருக்க பகுதிகள் எல்லாத்துலேயுமே போயிட்டு சுதந்திர போராட்டத்தை பத்தி அவங்க மக்களிடையே நிறைய பேசுறாங்க. ஜார்ஜ் ஜோசப். தென் அவர் இல்லாத ஒரு முக்கியமான பர்சன் இருக்காரு மேம். ஆலய நுழைவு போராட்டம் நிறைய பேர் நடத்திருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு சிலர் தான் வந்து அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியா காட்டுவாங்க. ஸோ அதுல இன்னொருத்தவங்க யார் அப்படிங்கறத சொல்லுங்க. பெரியார் ஆல்ரெடி நானே சொல்லிட்டேன்ல, அதனால தானே அவருக்கு வைக்கம் வீரர்னே நேம் வந்தது. பெரியார் இல்லாத இன்னொருத்தர் இருக்கார். சூப்பர் மேம், அண்ணல் அம்பேத்கர். ஓகே, தென் இதுல வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா மதுரை சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாத்துலயுமே சுதந்திர போராட்டத்துக்காக போயிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பிரச்சாரத்துக்காக இவங்களை கைது செய்து மதுரையில் இருக்க மேலூர் சிறையில அடைச்சு வைக்கிறாங்க. தென் அடுத்ததா 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல ஜாயின் பண்றாங்க. ஸோ இந்த போராட்டத்திலையுமே வந்து இவங்களை கைது செய்து இதுல கைது பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நிர்வாணமா துணிகளே இல்லாம அழகர் கோயில் காட்டுக்கு அவங்கள உள்ள அனுப்புறாங்க. இப்படி வந்து இவங்களோட போராட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதத்திலையுமே வந்து பட்டியலின மக்களுக்கான போராட்டங்கள் பண்ணி கடைசியா 2007 உடல்நிலை சரியில்லாம இறந்து போறாங்க.
நோட் பண்ணியாச்சா? தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாகம்மையார். இந்த நாகம்மையாரை பத்தி ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்மளோட பெரியாரோட மனைவி. ஸோ நாகம்மையாரை பார்த்துக்கிட்டீங்கன்னா 1885 சேலம் மாவட்டத்துல தத்தம்பட்டியில பிறக்கிறாங்க. அவங்களோட பெற்றோர் அரங்கசாமி, பொண்ணுத்தாய். ஸோ 1898, அதாவது அவங்களோட 13வது வயதுல ஈவேரா பெரியாரை மணக்கிறாங்க. ஸோ இந்த பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான சுதந்திரம், அடுப்பங்கரையிலிருந்து பெண்கள் வந்து வெளியில வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க சுதந்திரமா வாழணும் அப்படின்ட்டு சொத்துரிமை, ஸோ இப்படி வந்து பெண்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை உரிமைகளுக்காகவும் அந்த நேரத்தில் வந்து பெரியார் போராடி இருப்பாரு. ஸோ அவங்க பெரியார் வந்து எப்பப்பெல்லாம் வந்து டல்லாகிறாரோ அந்த இடத்துல நாகம்மையார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அவர் கூட இருந்து கம்ப்ளீட்டா முழு சப்போர்ட்டுமே வந்து ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அந்த விதத்துல வந்து எல்லா இடத்துலையுமே இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல 1921 ஈரோட்ல கள்ளுக்கடை போராட்டத்துல, அதாவது கள்ளுக்கடைகளை மூட சொல்லி பெரிய போராட்டம் பண்ணியிருப்பாரு. அந்த போராட்டத்துல நாகம்மையாரும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. தென் இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை அங்கிருந்து திரும்பி வந்து அந்த போராட்டத்துல இருந்து திரும்பி வந்து அவரோட தோட்டத்துல நட்டிருந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி சாச்சிருப்பாரு. இதுல தமிழ்ல வரும்போது ஒரு சில இது தப்பா இருக்கு. ஸோ இங்க கேரளாவில் இது வந்து வைக்கம். ஓகே. ஸோ கேரளாவில் இருக்க வைக்கத்துல உயர் ஜாதி மக்கள் வந்து தாழ்ந்த ஜாதி மக்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுமதி மறுக்கிருப்பாங்க. ஸோ அதனால அங்க தீண்டாமை அதிகமா இருந்திருக்கும். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரளா காங்கிரஸ்ல இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஈவேராவை வந்து அங்க ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாகம்மையாரும் பெரியாரும் இந்த வைக்கத்துக்கு போயிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அங்க போராட்டம் பண்றாங்க. ஆலய நுழைவு போராட்டத்துக்கு ஈடுபடுறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஆலய நுழைவுல தாழ்த்தப்பட்ட மக்களையும் அங்க உள்ள அனுமதிக்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தராரு. ஸோ இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக 1925 நவம்பர் 19 இந்த வைக்கம் போராட்டத்தோட வெற்றிக்காக அவங்க ஒரு கொண்டாட்டத்தை நடத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளோட திருவிக்கா இருக்கார் இல்லையா, திருவிக்கா பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ இது இங்க எல்லாமே வந்து வைக்கத்துக்கு வைக்க பதிலாக வி போட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு பெயர் சொன்னது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட திருவிக்கா. ஸோ இந்த இடத்துல திருவிக்கா வந்து நம்மளோட நாகம்மையாரை பத்தியும் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. ஸோ நாகம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, விதவைகள் வந்து கணவனை இழந்த விதவைகள் அவங்க அடுத்ததா வேறு ஒருவரை கல்யாணம் மறுமணம் பண்ணிக்கிறதையும் வந்து அந்த காலத்திலேயே நாகம்மையார் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஜஸ்ட் நோட் இட் டவுன். She was born in 1885, தத்தம்பட்டி, சேலம் டிஸ்ட்ரிக்ட். Married age of 13 in 1898. EVR Periyar. She participated in Toddy Shop protest in Erode 1921. இது டோடி ஸ்டாப் அப்படிங்கிறது டோடி ஷாப் அப்படிங்கிறது கள்ளுக்கடை. இன்னைக்கு வரைக்குமே இங்க கேரளாவில் நிறைய பகுதிகளில் இந்த டோடி ஷாப் இருக்கு. ஸோ இந்த வைக்கத்தோட வெற்றிக்கு இவங்க ஒரு செலிப்ரேட் கண்டக்ட் பண்றாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 19th நவம்பர் 1925. திருவிக்கா ஈவிஆர் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு நேம் சூட்டுறாரு. ஓகே. ஸோ இதுல பெரியார் ஓபன் பண்ண இந்த குடியரசு பத்திரிகையோட நிர்வாக அதிகாரியாகவும் இந்த நாகம்மையார் வந்து செயல்படுறாங்க. ஃபைனலா மே 11, 1933 அவங்க இறந்தும் போறாங்க. ஸோ இவங்களோட சேவையை பாராட்டி அன்றைய தமிழக அரசு சென்னையில ஒரு பகுதிக்கு நாகம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் சூட்டி பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதே போல இந்த ஈவேரா நாகம்மையார் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சார்பில் 1989 தமிழ்நாடு அரசு இலவச இளங்கலை கல்வியை தொடங்குது. இந்த பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ இது யார் மூலியமா தொடங்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈவிஆர் நாகம்மையாரோட நினைவாக தான் பெண்களுக்காக இலவச இளங்கலை பட்டத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீமை 1989 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1989
அகமையார் மெமோரியல் உமன் ஃப்ரீ பேச்சுலர் எஜுகேஷன். ஓகே, தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்களுமே வந்து ஒரு திரைத்துறை கலைஞர் தான். செப்டம்பர் 16, 1916 மதுரையில பிறக்கிறாங்க. இந்த எம்எஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சண்முக வடிவுங்கிறது அவரோட அப்பா பெயர், சரி சண்முக வடிவுங்கிறது அவரோட அம்மா பெயர். சுப்பிரமணிய ஐயர் தான் அவரோட அப்பா. அவரோட அம்மா வந்து ஒரு இசைக்கலைஞர். ஓகேங்களா? ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே சண்முக வடிவு கிட்ட தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி இசையை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அடுத்ததா மதுரையில ஸ்ரீனிவாச ஐயங்கார் கிட்ட தான் இவங்க கர்நாடக இசையை கத்துக்கிறாங்க. 10 வயசுல அவங்களோட பாடல்கள் எல்லாமே கிராமபோன் அப்படிங்கிற ஒரு மொபைல் நிறுவனத்தால இது வந்து வெளியிடுறாங்க. அவங்களோட முதல் இசை நிகழ்ச்சி அவங்களோட 14 வயசுல மதுரையில நடக்குது. தென் பல்வேறு இடங்கள்ல இவங்க இசை நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. அதே போல இங்க மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரிகளுக்குமே போயிட்டு நடத்திருக்காங்க. லண்டன், நியூயார்க், கனடா, மாஸ்கோ அப்படிங்கிற இடத்துல எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட பாடல்கள் எல்லாருமே காந்தியடிகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரிங்களா? ஸோ இவர் வந்து நேரடியாக காந்தியடிகள் வந்து ஒரு முறை கூப்பிட்டு இவங்க பாடல் திறமையை பாராட்டி காந்தியடிகள் கிட்ட இவங்க ஆசீர்வாதத்தையும் பெற்று வந்திருப்பாங்க. ஸோ தென் அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட பிரார்த்தனை சேவைகள் இருக்கு இல்லையா? ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கூட்டங்களில் போயிட்டு இவங்க காந்திஜி கூட உட்கார்ந்து அவங்கள பற்றி பாடல்கள் நிறைய பாடியிருப்பாங்க. என் கருத்து கஸ்தூரிபாய் இறந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க இறந்ததன் நினைவாக அவங்களோட நினைவு நிதிக்காக இசை நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தி அதுக்காக பணமுமே அதன் மூலயமா சேகரிச்சிருப்பாங்க நம்மளோட எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஸோ இதுல காந்தியடிகள் வந்து சுப்புலட்சுமிக்கு இதுக்காக இந்த அவரோட மனைவிக்காக நிதி திரட்டியிருப்பாங்க இல்லையா? இதுக்காக ஒரு லெட்டர் ஒன்று காந்தியடிகள் எழுதுறாரு சுப்புலட்சுமிக்கு. அதை அவர் தமிழ்லேயே எழுதியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? காந்தியடிகளுக்கு தமிழை படிக்கிறதுக்கு ஒரு உத்வேகமா இருந்தது யாரு? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காந்தியடிகள் தமிழை படிக்கிறதுக்கான ரீசன் யார் அவருக்கு அதை படிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறத. எனிவன்? இல்லை இப்போதான் நோட்ஸ் ரிவைஸ் பண்றீங்களா? திருக்குறளை கத்துக்கிறதுக்காக நம்மளோட காந்தியடிகள் தமிழை படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு தால்சுதாயோட அறிவுரைப்படி. ஓகே, தென் இந்த லெட்டர் வந்து காந்தியடிகள் சுப்புலட்சுமிக்காக எழுதுறாரு. அதே போல இவங்களோட ஒரு பிரபலமான படைப்பு எம்.எஸ். சுப்புலட்சுமியோட பிரபலமான படைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரபாதம். இன்னைக்குமே திருப்பதி தேவஸ்தானங்களையும் நம்மளோட வீடுகள்லையுமே இந்து கலாச்சாரப்படி பாடல்கள் சுப்ரபாதம் ஒலிக்கிறது இவங்களோட குரல் தான். ஸோ இதுல இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாதாரணமான ஊவேசாவா இது வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு அவர் தமிழ் படிக்கிறதுக்கும் மற்ற இதுக்கு இருந்தது மேம். பட் இனிஷியலா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போதே அவர் வந்து தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஊவேசாவோட இது எல்லாமே கரெக்டு தான். பட் அவர் வந்து இது எல்லாமே இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஊவேசா யார் அப்படிங்கிறதே தெரியும். கரெக்ட் மேம், தால்சுதாய் எல்லாம் இது கரெக்டு தான். பட் ஊவேசா வந்து காந்தியடிகளோட குருவாவே காந்தியடிகள் வந்து ஊவேசாவை தன்னோட குருவாவே ஏற்றுதான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருக்குறளை படிக்கிறதுக்காக தமிழ் லாங்குவேஜ் அங்கிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் அவரோட இனிஷியல் பாயிண்ட். ஸோ உங்களோட இது கரெக்ட் தான். ஊவேசா வந்து காந்தியடிகளோட தமிழ் குரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாதாரணமான பிரதமர், ஆனால் சுப்புலட்சுமி இசையின் இளவரசி. ஸோ இந்த பாயிண்டோட இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றையோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுப்புலட்சுமியை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு சாதாரண பிரதமர், ஆனால் சுப்புலட்சுமி இசையின் இளவரசி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு வசனங்கள் கூற்றுகள் இதெல்லாம் வரும்போது இதை சொல்லிட்டு இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிற கான்செப்டுமே எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1966 ஐநா சபையிலுமே இவங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஐநா சபையில இசை நிகழ்ச்சி ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1966 ஐநா இசை நிகழ்ச்சி. 1954 பத்மபூஷன் அவார்டு, 1954 பத்மபூஷன் விருது, 1968 சங்கீத கலாநிதி, 1974 ரமோன் மகசேசே விருது,
இந்த இதுக்கு இந்த மகசேசே விருது இருக்கு இல்லையா, இந்த மகசேசே விருது வந்து எப்படி பாத்தீங்கன்னா நோபல் பரிசுக்கு ஈக்குவலான ஒரு அவார்டா வந்து கருதுறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அவார்டுமே 1974ல இவங்க வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு 1954 பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. தென் அடுத்ததா 1975ல பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருப்பாங்க. 1988ல காளிதாஸ் சம்மான் அவார்டும் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது 1990ல தேசிய ஒருங்கிணைப்பு, அதாவது இந்த தேசிய ஒருங்கிணைப்பு எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இவங்களோட பாடல்கள் மூலியமா இந்திய மக்கள் எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. சோ அதுக்காக இந்திரா காந்தி அவார்டும் 1990ல கொடுக்குறாங்க. தென் அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா 1998ல பாரத ரத்னா அவார்டும் வாங்குறாங்க. சோ இது அவார்டு மட்டும் ஜஸ்ட் இயர்ஸ் போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணுங்க. 1966 ஐநாவில் இசை நிகழ்ச்சி. தென் அடுத்ததா 1954ல ஒரு பத்மபூஷன் அவார்டு, 1968 சங்கீத கலாநிதி, 1974 ரமோன் மகசேசே விருது. திங்க் இது ஜஸ்ட் 1966 1968 ஓகே கரெக்ட். ஓகே தென் 1974 ரமோன் மகசேசே அவார்ட், 1975 பத்ம விபூஷன், 1988 காளிதாஸ் சம்மன், 1998 அகைன் பாரத ரத்னா. ஸோ தென் ஃபைனலா இவங்களோட இசை கலை உலகம் டிசம்பர் 11, 2004ல முடிவுக்கு வருது. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகே ஃபைன். ஓகே தென் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1966 மியூசிக் கன்சர்ட் இன் UNO. தென் 1954 பத்ம பூஷன், 1968 சங்கீத கலாநிதி, 1974 ரமோன் மகசேசே அவார்ட், 1975 பத்ம விபூஷன், 1988 காளிதாஸ் சம்மன். தென் 1990 இந்திரா காந்தி அவார்ட், 1998 பாரத ரத்னா. ஃபைனலா she died on December 11, 2004. நோட் பண்ணியாச்சா? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். ஓகே ஃபைன். தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மணியம்மையார். இவங்க தான் நம்மளோட பெரியாரோட வளர்ப்பு மகள். வளர்ப்பு மகளையே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரியாரை பத்தி போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த மணியம்மையார் இவங்க தான். இவங்க என்னைக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 10, 1917 வேலூர்ல பிறக்கிறாங்க. இவங்களோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கனகசபை, பத்மாவதி. பெரியாரை எப்ப மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா April 9, 1949. கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணுங்க, லைன் பை லைன், ஒன் லைனர். April 9, 1949 ஈவேரா பெரியாருடன் திருமணம். இந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட பேர் எப்படி மாத்திக்கிறாங்க, ஈவேரா மணியம்மை அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. ஆக்சுவலா என்னதான் இங்க வந்து இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி போனாலும் இது பண்ணாலுமே ஒரு பேர் வளர்த்த மகளே வந்து எப்போ கல்யாணம் பண்றது இப்ப எல்லா விஷயங்களுமே போனாலுமே மணியம்மையோட முழு ஒத்துழைப்பின் பேர்ல தான் பெரியார் வந்து இந்த திருமணத்தை பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ தென் அடுத்ததா நாகம்மையார் இருந்ததுக்கு அப்புறம் பெரியாருக்கு எல்லா வித சப்போர்ட்டுமே மணியம்மை தான் வந்து பண்ணியிருப்பாங்க. எல்லா வித போராட்டங்களுமே இவங்களுமே அடுத்தது சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. தென் பெரியார் வந்து எப்போ இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா December 24, 1973 இறந்திருப்பாரு. இது பெரியாரை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். தென் இந்த இடத்துல ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் விட்டுட்டு போன எல்லா பணிகளையுமே மணியம்மை அப்படியே அதை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பண்றாங்க. ஓகேங்களா? தென் பெரியார் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா January 6, 1974 73ல பெரியார் இறக்குறாரு. 74ல சென்னை பெரியார் திடல்ல டிஎம்கேவோட ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து மணியம்மை அம்மையார கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவங்களோட பணி இருந்திருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. January 6, 1974 திராவிட கழகத்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தென் கடைசியா இவங்களோட பெரியாரோட வழியில இவங்க பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஸோ இது ஒரு பெரிய நிறுவனமாகவும் கொண்டு வராங்க ஒவ்வொரு பணிகளையுமே. ஃபைனலா 1978ல அவங்க இறந்தும் போறாங்க.
ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. born on 10th March 1917, daughter of கனகசபை பத்மாவதி, married Ivera on 9th April 1949. Periyar died on 24th December 1973. Then 6th January 1974, திராவிடர் கழகம் லீடர் ஆஃப் த பார்ட்டி. ஸோ திராவிடர் கழகத்தோட லீடர் ஆஃப் த பார்ட்டியா யாரை செலக்ட் பண்றாங்க? மணியம்மையாரை செலக்ட் பண்றாங்க. தென் ஃபைனல் ஷி டைட் ஆன் 1978. ஸோ இன் பிட்வீன் இதில் வந்து என்ன பண்றாங்கன்னா, திருச்சியில் ஒரு பெரியார் மணியம்மையார் ஹையர் செகண்டரி ஸ்கூலை ஓப்பன் பண்றாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நோட் பண்ணிக்கோங்க. திருச்சி நோட் பண்ணிட்டு அது ஒரு ஐஃபன். பெரியார் மணியம்மையார் உயர்நிலை பள்ளியை வந்து ஹையர் செகண்டரி தானே, மேல்நிலை பள்ளியை வந்து ஓப்பன் பண்றாங்க. பெரியார் மணியம்மையார் மேல்நிலை பள்ளி திருச்சி. ஃபைனலாக 1978 இறந்து போறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு 4 பேரை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இவங்களை பற்றி நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ பிஃபோர் தட் இன்னைக்கு குரூப்பில் வந்து நான் கொஞ்சம் விஷயங்கள் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஒரு சில